வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா, பிசிபி லே அவுட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். நாம் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரு பிசிபி ஆர்டிஸ்ட்டுங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறோம். இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி பிசிபியோட லே அவுட்டு டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூ டிசைனு ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் நியூ டிசைன் செலெக்ஷன் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறோம். அடுத்த ஒரு பேஜ் வரும். அது எல்லாமே நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட்டாக இருக்கிறத அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். பிசிபி நேம் வேணால் கொடுத்துக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிசிபி போர்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி லே அவுட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக மைல் அந்த சைஸில் இருக்கும். நீங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுற சென்டிமீட்டர் சைஸுக்கு நம்ம மாற்றிக்கணும். மாற்றிட்டு என்ன சைஸ் வேணுமோ, அதாவது போர்டோட என்ன சைஸோ அந்த சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்னா அந்த லைனை வந்து செலெக்ஷன் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணுறது தான். மவுஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். மவுஸ்லேயே மூவ் பண்ணி நம்ம என்ன சைஸ் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா அதிலே கிரிட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் ஏற்கனவே டிசைன் பண்ண ஒரு லே அவுட்டை பக்கத்தில் பேஸ்ட் பண்ணிட்டு அதை பார்த்து அதே மாதிரி உங்களுக்கு நான் டிசைன் பண்ணி காட்டுறேன். அந்த டிசைனை பார்த்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அது எதுக்குன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக தான் அந்த லே அவுட் நான் பக்கத்தில் எடுத்து வச்சு டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் எப்படி இருக்குது அதே மாதிரி நான் டிசைன் பண்ணி காட்டுறேன், பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா அதில் எத்தனை டயோடு இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டயோடோட இமேஜெலாம் நம்ம செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கணும். அது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். உங்களுக்கு டயோடுன்னு இருக்கும். டயோடுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து 4007 அந்த மாதிரி டயோடுனா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜ் எடுத்து வச்சு போட்டுக்கலாம். இப்போ நான் டயோடில் இமேஜெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு நேம் இருக்கும். அதை வந்து நம்ம அந்த நேமை ரிமூவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிட்டு நேம்னு ஒரு டிக் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் தேவையான டயோடெலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை அரேஞ்ச் பண்ணலாம். அதாவது எந்தெந்த பொசிஷனில் இருக்கணுமே அந்த பொசிஷனுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் சிம்பிளாக பண்ணுற வேண்டியது தான். எல்லாமே மவுஸ் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். நம்ம மவுஸ்லேயே தான் எல்லாம் பண்ணுறோம். இப்போ டைரெக்ஷன் மாற்றணும்னா நம்ம அப்படியே அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிட்டு ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். எத்தனை டிகிரி ரொட்டேட் பண்ணுமோ அத்தனை டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டயோடும் லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி திருப்பி வச்சுருக்கேன். அதே போல் ஒவ்வொரு டயோடும் நம்ம சரியாக அந்த டயோடோட இமேஜ் ஒவ்வொன்றையும் சரியான பொசிஷனுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். இது நார்மலாக ஸ்கூல் பசங்களே இதெல்லாம் ரெடி பண்ணலாம். வீடியோ பார்த்தா ஸ்கூல் பசங்களே சும்மா 10th 12th முடிச்சிருந்தாவே இந்த ஒர்க்கு பண்ணலாம். வீடியோ பார்த்தா போதும். பெருசாக நாலேஜ் எல்லாம் அவசியமே இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டயோடும் இந்த லெஃப்ட் சைடு டைரெக்ஷன் மாற்றி வைக்கிறேன். அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணேன். இது சும்மா சின்ன சர்க்கியூட்டு தான், அதுக்கான டிசைனு. இதே பெரிய டிசைனாக இருந்துச்சுன்னா சின்ன சர்க்கியூட்டை ஒன்றா சேர்த்துறோம், அவ்வளோதான். ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் பயந்துக்கலாம் தேவையில்லை, ஈஸியாக பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக லெஃப்ட் சைடு இருக்கிறத பார்த்தா அதில் எப்படி இருக்குது அதே மாதிரி நான் உங்களுக்கு வச்சுட்டு இருக்கேன் பாருங்கள். அடுத்து என்ன காம்பனன்ட்ஸ் வேணுன்னா கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் அதில் வந்து 2-3 டைப் இருக்கும். அதில் வந்து CP5 அப்படிங்கிற கெப்பாசிட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். அதுலேயே நேம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். டிஃபால்ட்டாக இருக்கிற நேம் ரிமூவ் பண்ணிட்டு என்ன பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் வச்சுட்டு இருக்கோம்.
இதே மாதிரி தான் பண்ணணும்ல. உங்களுக்கு எப்படி நீங்கள் இப்போ ஒரு டிசைன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்லேயே பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் பொசிஷன் மாற்றி வச்சுக்கிட அதுக்கு தகுந்த மாதிரி லே அவுட் எப்படின்னா நம்ம மாற்றி பண்ணிக்கலாம். நம்ம சௌரியம் தான். காம்பனன்ட்ஸ் எப்படி எப்படிலாம் வைக்கணும்னு நம்ம ஆனால் ஏற்கனவே பிளான் பண்ணி பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நாமளாக மைண்டில் பிளான் பண்ணிக்கலாம். அல்லது ஒரு சீட்டில் ரஃப்பாக கூட நம்ம வரைஞ்சி வச்சுக்கலாம். ட்ராயிங் வரைஞ்சி வச்சுட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் மாதிரி நான் ஒரு இது அது எப்படின்னா ஆடு காம்பனன்ட்ஸில் கனெக்டர்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இருக்குது 5WB அப்படின்ட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 5 பின்னு கனெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை நான் எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா அதில் எப்படின்னா பேடு இந்த ஒயிட்டாக இருக்கும் பாருங்கள், சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு தான் அது ஒயிட்டாக இருக்கிறது. அது சால்ட்ரிங் மாஸ்க்னு சொல்லுவாங்க. அது வந்து சைஸ் சின்னதாக இருக்குது. அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பின்னாடி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஏசி லைனு கனெக்ஷன் பண்ணுறதுக்கு இங்கெல்லாம் பாயிண்ட் வச்சுட்ருக்கேன். அது எப்படின்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பேட்னு ஒன்று இருக்கும், எல்லோ கலரில் பாருங்கள் லெஃப்ட் சைடில். அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம எந்தெந்த இடத்துல அந்த பாயிண்ட் வைக்கணுமோ அதை வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா சைஸு சேஞ்ச் பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு நீங்கள் அந்த ஹோல்ஸ் சைஸு எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப் நீங்களே உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு மாடலுக்கு ஒரு 2-3 தடவை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த ஒரு வீடியோ பார்க்கறதுனாலாம் புரியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், புரியும். ஈஸியானது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேடு சைஸு எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிட்டு வித்து இருக்கும், வித்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேடோட சைஸு பெருசாகிடுச்சு. அது எதுக்குன்னா சால்ட்ரிங் வந்து வைக்கும்போது நல்லா சால்ட்ரிங் ஒட்டணும், பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டரில் வரும். டிரான்ஸ்மிட்டரில் அதுக்கு உண்டான பவர் சப்ளை போர்டு இது. அதுதான் இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டயோடோட அந்த சைஸையும் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது டயோடோட அந்த பேடு, அந்த சால்ட்ரிங் மாஸ்கருக்கு அதோட சைஸ் வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அந்த பாயிண்ட்லாம் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் பண்ணிட்டு என்ன சைஸ் வேணுமோ இப்போ பார்த்தீங்கன்னா 20 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். வித்து வந்து 0.20 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். அப்புறம் ஹோல்ஸ் வேணுன்னா சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டயோட்னா நார்மலாக 0.10 இருக்கணும். அது சரியாக தான் இருக்குது, அதே மாதிரி கொடுத்துக்குறோம். 0.20ங்கிறத 0.13 நம்ம மாற்றிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேடு சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. அதே போல் மற்ற பேடு எல்லாமே சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ரவுண்டாகவும் பாசிட்டிவ் வந்து ஸ்கொயராகவும் வச்சுருக்கேன். அது எப்படின்னா டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். நம்ம சௌரியம் எப்படின்னா நம்ம பார்த்து வச்சுக்கலாம். எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ்லேயே இருக்கும். இந்த டிசைனிங் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ்லேயே இருக்கும். நாமளே தெரிஞ்சுக்கணும்னா நாமளே ஒரு டைம் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நாமளே ட்ரை பண்ணி பார்த்தோம்னாவே நம்மளால் முடியும். நம்மளால் முடியாது எதுவும் இல்லை. நீங்களே முயற்சி பண்ணி பாருங்கள், ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதையும் கொஞ்சம் லைட்டாக அரேஞ்ச் பண்ணுறேன். கனெக்டர் பார்த்தீங்கன்னா முன்ன ஸ்கொயராக இருந்தது, அது இப்போ ஓவல் டைப்பில் மாற்றிக்கிட்டேன். அப்புறம் நம்ம அந்த காம்பனன்ட்ஸ்க்கு நாம் பார்த்து முன்ன நேமெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு பதிலாக நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நேம் நம்ம வச்சுக்க போகிறோம். இப்போ டயோடு நேம் வந்து 4007 அந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கிட்டோம். இப்போ எத்தனை டயோடு இருக்குது அத்தனை இது நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம் அந்த நம்ம நேமே. அதே ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் போடுறோம். அப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் பிரிண்டிங் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம இமேஜில் வந்து மிரர் டைப்பில் வச்சோம்னா தான் நம்ம கரெக்டாக இருக்கும் அந்த இது டிசைனிங்கு. இல்லைன்னா
பிசிபி மேக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பொசிஷன் மாறி வரும். அதனால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா மிரர் ஆப்ஷனுக்கு வச்சுட்டு நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அது எப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மிரர்னு இருக்கும், அதை செலெக்ஷன் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மிரர் மாறிக்கிச்சு. இல்லை ஸ்க்ரீன் பிரிண்டிங்கு பாட்டமு டாப்பு அப்படிலாம் இருக்கும். நம்ம வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங்கு டாப்பு தான் நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ மிரராக மாற்றின அந்த நேமை வந்து நம்ம இப்போ வந்து சரியான பொசிஷனில் எடுத்து வைக்கிறோம். நேம் நம்ம கொடுத்தா தான் நம்ம வந்து இப்போ காம்பனன்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். நம்ம வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் கரெக்டாக எல்லா நேமும் கொடுத்துட்டோம்னா இந்த போர்டை பற்றி தெரியாதவங்களும் அந்த காம்பனன்ட்ஸ்லாம் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி நேம்லாம் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டருக்கு நேமு கொடுத்துக்கிட்டேன், 1025ன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் ஏசி வோல்ட்டு அதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்கள். அது மிரர் ஆப்ஷனில் இருக்கிறதுனால அது உங்களுக்கு சரியாக நேம் தெரியாமல் இருக்கலாம். அது பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது கரெக்டாக வரும். ஆனால் இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணால் தான் சரியாக வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ காட்ட போகிறேன். எப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ட்ராக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது 3ஆவதாக கீழே இருக்குது பாருங்கள் டெக்ஸ்ட்டுக்கு மேலே. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைன் பண்ண வேண்டிய இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு பேடில் கிளிக் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டு அடுத்த பேடுக்கு கனெக்ஷன் பண்ணுற அந்த பேடுக்கு போய்ட்டு அங்கே ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் ஆகிக்கும். அது சைஸ் வேணுன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு நீங்கள் சைஸ் மாற்றிக்கலாம். பாருங்கள், அதை டிசைன் பண்ணிட்டுருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேடை செலெக்ஷன் பண்ணிட்டு அடுத்த பேடுக்கு போய்ட்டு மறுபடியும் ஒருத்தர கிளிக் கொடுத்தோம்னா கனெக்ஷன் ஆகிக்கும். ட்ராக் சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மலு, மினிமம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதை நாம் பார்த்து டிசைன் பண்ணிக்கிறது தான். எப்படின்னாலும் நம்ம சைஸ் வந்து நம்ம எப்படினாலும் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிசைனிங்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளே ஒரு பிஸ்னஸே ஆரம்பிக்கலாம். ஆனால் நம்ம விருப்பம் இருக்கணும், விருப்பம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி டிசைனிங்லாம் நம்ம கற்றுக்க முடியும். நம்ம கற்றுக்க முடியாது. விருப்பம் இல்லாமல் இந்த டிசைனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. விருப்பம் இருந்தால் மட்டுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஸு லெஃப்ட் சைடு டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஸு இருக்குது. ஆனால் அதை நான் இங்கே இந்த லேஅவுட்டில் எடுத்து வைக்காத விட்டுட்டேன். அதனால் தான் திரும்ப நான் எடுத்து வைக்கிறேன். இதுலேயும் நேமை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு ரொட்டேட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு நேமை ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நேம் அதுக்கு வைக்கிறேன் 1Kன்ட்டு. அதையும் மிரர் ஆப்ஷனில் வச்சுக்குவோம். ஒரு செலெக்ஷன் பண்ணிட்டு மிரர் ஆப்ஷனில் வச்சுருவோம். வச்சுட்டேன். அந்த ரெசிஸ்டன்ஸை அந்த பொசிஷனில் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அதுக்கும் ட்ராயிங் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக்கு லைனு வரைகிறோம். இது எல்லாமே இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற ஒரு லேஅவுட்டை பார்த்து தான் நான் உங்களுக்கு டிசைன் பண்ணிட்டுக்கிறேன். எதுக்குன்னா உங்களுக்கு அதுதான் ஈஸியாக புரியும். பார்த்தீங்கன்னா ட்ராக்கை கிளிக் பண்ணிட்டு இந்த பேடில் எங்கெங்கெல்லாம் மூவ் பண்ணணுமே அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் மூவ் பண்ணிக்கிங்கன்னா அப்படி எப்படின்னா உங்களுக்கு மாறும், மூவ் ஆகிக்கும்.
பேரில் கிளிக் பண்ணிட்டு எந்த பொசிஷனில் ஒரு லைனை வளைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகிக்கும். வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க, அதுதான் புரியும். ஃபஸ்ட்டு ராங்காக ட்ராயிங் பண்ணிட்டேன். இப்போ அதை பாரு, நாங்கள் இந்த டயோடில் இந்த லைன் எழுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது சேவ் பண்ணணும். ஒரு நேம் வச்சுட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாம்பிள் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் நேமு சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஆல்வேஸ் ரெடி, டிசைனு ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே அந்த எப்படின்னா காப்பரை ஃபில் பண்ணுறதுலாம் ஆப்ஷனல் ஒர்க்கு தான். இப்போ இதோட ரெடி, டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுறது தான். இது பண்ண அவசியம் இல்லை, வேணுன்னா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நேம் வைக்க போகிறேன். நேம் என்னென்னா உங்களுக்கு போர்டோட நேம் என்னென்னா டிரான்ஸ்மிட்டர் பவர் சப்ளை. அதுக்கு அடுத்தது நமக்கு வேணுன்னா வேறு நேம், கம்பெனி நேம் ஏதாச்சும் வேணுன்னா நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதே நம்ம டாப் காப்பரில் வர வைக்கிறோம். ஒன்று வந்து சால்ட்ரி மாஸ்கில் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா டாப் காப்பருக்கு அதை மாற்றலாம். பார்த்தீங்கன்னா தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ்னு நேம் வச்சுக்கிறேன். இதெல்லாம் கம்பல்சரி பண்ணணும்ல, இது ஆப்ஷனல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்படி ஃபில் பண்ணுறது, இந்த ட்ராக்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு காட்ட போகிறேன். அது எப்படின்னா க்ளோஸ்டு ஷேப்னு இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரியும் கார்னரில் கட் ஆன மாதிரி பாருங்கள் ஒரு இமேஜ் இருக்குது. அதுதான். அதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஃபில் பண்ண வேண்டிய இடத்தெல்லாம் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணி எந்த இடத்துல நம்ம நிறுத்தணுமோ அந்த இடத்துல ஒவ்வொரு கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கணும். அப்புறம் கம்ப்ளீட் பண்ணுற இடத்துல டபுள் கிளிக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த ஒர்க்கு ஆப்ஷனல் தான். இது எதுக்கு இப்படி காப்பர்லாம் ஃபில் பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் எச்சிங் பண்ணுறோம், அதாவது பிசிபி ரெடி பண்ணுறப்ப எச்சிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா காப்பரோட இது வந்து அதிகமாக இருக்கும். அதாவது எச்சிங் பண்ண வேண்டிய இடம் வந்து குறைவாக இருக்கும், காப்பரோட பிளேஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப நமக்கு எச்சிங் பண்ணுற அந்த பெரிக்ளோரைடோட யூஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி காப்பரை ஃபில் பண்ணுறோம். பெரிக்ளோரைடு தேவை அதிகமாகாது, அதுக்காக தான் நான் இது வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாத ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், போர்டு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி காப்பரை ஃபில் பண்ணுறோம். இது கம்பல்சரி கிடையாது, ஆனால் இருந்தால் சேஃப்டியாக நல்லாயிருக்கும், போர்டு நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காம்பனன்ட்ஸை சால்ட்ரிங் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி ஃபில் பண்ணால். அதனால் இதுவும் பண்ணுறது பெஸ்ட்டு. ட்ராக் லைன் வந்து பெருசாக வரும். ஆனால் அந்த ட்ராக்குக்கு இடைவெளி, ஒவ்வொரு ட்ராக்குக்கும் இடைவெளி நல்லா ஒரு எம்எம் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மைனூட்டாக இருக்கிறதுனா கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரஃபாக ஃபில் பண்ணதெல்லாம் இப்போ நான் அரேஞ்ச் பண்ணுறேன். எங்கெங்கெல்லாம் இடம் ஃப்ரீயாக இருக்குது அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன். அது எப்படின்னா நீங்கள் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு அதை அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். சிங்கிள் கிளிக்கு மூவ். இப்போ நீங்கள் அந்த கார்னரை மடக்கணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா அந்த கார்னரை அந்த சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகிக்கும். அது எப்படின்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். மூவ் பண்ணுறப்ப பக்கத்தில் ட்ராக்கு எதுவும் லைனு டச் ஆகாத அளவுக்கு பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் மேலே வரையிலும் போகுது, அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். பாருங்கள், இப்போ அந்த கார்னர் எப்படி மடக்குன்னு காட்டுற பாருங்க. அதை டபுள் கிளிக் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா அந்த கார்னர் அப்படியே மடங்கும். அது எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்படி எந்த பொசிஷன்னாலும் எந்த ஷேப்லனாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த க்ளோஸ்டு ஷேப்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா ஆடுன்னு ஒரு இது இருக்கும் மெனு, அதுக்குள்ளேயும் உங்களுக்கு க்ளோஸ்டு ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணிக்கலாம். இந்த டிசைனை நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள், கற்றுக்கலாம். இந்த மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸ்கூலில் படிக்கிறப்போ இல்லை காலேஜில் படிச்சுட்ருப்போ கூட என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் இது சரியாக மேட்ச் ஆகும். என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லாம் இதை கற்றுக்கலாம். நார்மலாக ஸ்கூல் படிக்கிறவங்க எப்படி டைப்பிங்லாம் கற்றுக்குறீங்களோ அது மாதிரி இந்த டிசைனிங் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் நல்லாயிருக்கும். அதனால் இதுவும் முயற்சி பண்ணி கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் இந்த டிசைனை ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நிறைய டிசைன் நான் இப்போ நம்ம சேனலில் போடலான்ட்டு இருக்கேன், டிசைன் பண்ணுறது எப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா பேசிக் ஒரு சின்ன போர்டு டிசைன் பண்ணுறது எப்படின்னு நான் இங்கே போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு இது தெரியாது, எப்படி பேசிக்கு அதாவது எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணுறதுன்ட்டு இன்னொரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். இந்த பிசிபி சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது, இது எப்படின்னா இந்த சாஃப்ட்வேரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், இது அமௌண்ட்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் இது எனக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் தான் பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் இந்த சாஃப்ட்வேரில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன். இது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக எதிர்காலத்தில் போடுறேன் வீடியோ, நிறையா வீடியோ போடலான்ட்ருக்கேன். இது மாதிரி நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதாது, உங்கள் நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. அதுக்காக உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பண்ணியிருந்தால் ஓகே, பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி வீடியோ இல்லை, நிறையா வீடியோ இருக்குது, எல்லாமே டெக்னிக்கல் வீடியோவாக இருக்கும். நீங்களும் டெக்னிக்கலான விஷயத்தை நிறையா தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.